ரொம்ப செக்ஸ் ரீதியா ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த இடத்துல ஒரு முன்னாடி பைக் ஓட்டிட்டு இருந்த பையன் திரும்பியே பார்க்கல. நீ இறங்கி வந்த பையன் மட்டும் என்னோட தாலி சரடு. கடைசியா நான் நேத்து நைட்டு 10 மணிக்கு பேசினவன் இன்னைக்கு அப்ஸ்கான் சொல்றாங்க சார். வீக்கெண்ட் ஆனா லாங் டிரைவ், மாசம் பிறந்ததும் பை நிறைய ஷாப்பிங், வேலையில பிஸியா இருக்கும்போது கூட அடிக்கடி வீடியோ கால்ல ரொமான்ஸ். இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது பெரும்பாலான பெண்களுக்கு ச்சே, இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் நமக்கு இல்லையேன்னு ஃபீல் பண்ண வைக்கும். ஆனா இந்த காதல் ரோமியோவோட இன்னொரு முகம் ரண கொடூரமானதா இருந்திருக்கு. 9ஆம் தேதி நைட்டு ரொம்ப செக்ஸ் ரீதியா ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த இடத்துல இங்கெல்லாம் சூடு. காதலியோட உடம்புல சிகரெட்டால சூடு வச்சு அவரை அடிச்சு கொடுமைப்படுத்தி அந்த பெண்ணோட அந்தரங்க புகைப்படங்களை ஆன்லைன்ல வெளியிட்டு அந்த நபர் ஆடிய ஆட்டம் கொஞ்ச நஞ்சமில்ல. கை நிறைய ஆதாரத்தோட கமிஷனர் ஆபீஸ்லயே புகார் அளிச்சும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குற்றச்சாட்டுக்கு உள்ளான காதலனே ஒரு போலீஸ் தான். காதலிச்சு கழுத்தறுத்த அந்த காக்கி சட்டையோட பேரு பிரபாகரன். டிபார்ட்மெண்ட்ல ஆயுதப்படை காவலரா பணியாற்றிட்டு இருக்காரு. ஏற்கனவே திருமணமான பிரபாகரனுக்கு ஃபேஸ்புக் மூலமா இந்த பெண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. கணவரை பிரிஞ்சு தனிமையில வாழ்ந்த பெண்ணுக்கு பிரபாகரன் பாதுகாப்பு கொடுக்கறதா சொல்லி நம்ப வச்சிருக்காரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்ததால அந்த பொண்ணும் பிரபாகரனை நம்பி இருக்காங்க. 2 பேரும் சில நாட்கள்லயே காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல பிரபாகரன் அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்க விரும்புறதாவும் ஹோப் கொடுத்திருக்காரு. இதையடுத்து அந்த பெண்ணும் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில வீடெடுத்து பிரபாகரனோட குடும்பம் நடத்த தொடங்கி இருக்காங்க. அவனுக்கு கல்யாணம் ஆனது லேட்டா சொன்னான். எனக்கு கல்யாணம் ஆகி நான் இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோன்றதை நான் பழக்கும் போது ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அவனும் வந்து எங்க அப்பா கிட்ட வந்து பேசினான். இந்த பொண்ணுக்கு நாங்கள் ப்ராப்பராக டிவோர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து நானே கூட்டு போய் பார்த்துக்கிறேன், எனக்கும் பசங்க இருக்காங்க, என் பசங்களையும் சேர்த்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கும் ஒப்பு கொடுத்தான். என் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்டையும் பேசி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். தனியாக வீடு எடுத்து கொடுத்துருக்கான். நானும் அவனும் ட்ரிபிள்கேணியில் வெல்ஸ் ரோடில் தனியாக ஒரு வீட்டில் தான் இப்போ வரைக்குமே இருந்தோம். கடந்த 9ஆம் தேதி நைட்டு வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்ச பிறகுதான் பிரபாகரனுக்கு ஏற்கனவே திருமணமாகி குடும்பம் இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிய வந்திருக்கு. அப்பவும் லைஃப் லாங் நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லி நம்ப வச்சிருக்காரு பிரபாகரன். இந்த சூழல்ல தான் கடந்த சில மாதங்களா பிரபாகரனோட நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு. அவர் வேறு சில பெண்களோடும் தொடர்புல இருக்கிறதா அந்த பெண் சந்தேகப்பட்டிருக்காங்க. இதனால இவங்களோட உறவுல விரிசல் விட தொடங்கி இருக்கு. தினமும் வீட்டிலேயே குடிச்சிட்டு அந்த பெண் கிட்ட தகராறு செஞ்சிருக்காரு பிரபாகரன். அது மட்டும் இல்லாம மது போதையில இருந்த பிரபாகரன் சிகரெட்டால அந்த பெண்ணோட உடல்ல சூடு வச்சும் படுக்கையில தள்ளி ரொம்ப மிருகத்தனமாவும் நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. 9ஆம் தேதி நைட்டு ரொம்ப செக்ஸ் ரீதியா ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த இடத்துல இங்கெல்லாம் சூடு, யூரின் போற இடத்துல, மோஷன் போற இடத்துலலாம் செக்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப அங்க எதுவும் பண்ண முடியாம அங்கிருந்து கோசா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. என்ன கோசா ஹாஸ்பிட்டலில் என்னை இன்வெஸ்டிகேஷன் பண்ண டாக்டர் வந்து இது வந்து நீ அப்டமன் பெயின்காக வரல, இதில் ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவங்க ஏஆர் ஏதோ சம்திங் வந்து ஏஆர் போட்டாங்க. ஏஆர் போட்டு அது சம்மந்தமாக விசாரணைக்காக என்னை சம்மன் டெஸ்ட் எடுத்து எல்லாமே இருக்குது. அவன் மேலே எல்லா எவிடன்ஸும் இருந்து இப்போ வரையும் அவன் மேலே எஃப்ஐஆரும் போட்டு ஆனால் அரெஸ்ட் பண்ணல. உருகி உருகி காதலிச்ச பிரபாகரனை அந்த பெண் அடியோடு வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல தனக்கு இனி போலீஸ் பாதுகாப்பே வேணாம்னு அந்த பெண் ஒதுங்கிட்டதா சொல்லப்படுது. ஆனாலும் பிரபாகரன் அந்த பொண்ணை விடுறதா இல்லை. போலீஸ் பவர் கையில இருக்குன்னு அந்த பெண்ணோட அந்தரங்க வீடியோக்களை காட்டி ஆசைக்கு இணங்க சொல்லி வற்புறுத்தி இருக்காரு. அதே நேரம் அந்த பெண்ணும் அவரோட செல்போன்ல பதிவு செஞ்ச பிரபாகரனோட வீடியோவை காட்டி பதிலுக்கு மிரட்டி இருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த பெண் கிட்ட இருந்த ஆதாரத்தை அழிக்கிறதுக்காக பிரபாகரன் ஸ்நாச்சிங் சீன் கிரியேட் பண்ணதா குற்றம் சாட்டுறாங்க. எனக்கு முன்னாடி ஒரு பைக்ல ஒரு பையன்
அதுக்கு முன்னாடி ஒரு பையன், ஒரு முன்னாடி பைக் ஓட்டிட்டு இருந்த பையன் திரும்பியே பார்க்கல. நீ இறங்கி வந்த பையன் மட்டும் என்னோட தாலி சரடு, இவ்வளோதான் அவனால் அறக்க முடிஞ்சுது. என்னோட தாலி சரடை இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறான். இந்த கையில் நான் ஃபோன் பேசிட்டு தான் இருக்கேன். இப்படி ஃபோர்ஸ் பண்ணி இப்படி இழுக்கிறான். நான் ஃபோனையும் பிடுங்குறேன், இதையும் என்னையும் நான் செக்யூர் பண்ணுறேன். அவனால் நான் கத்த ஆரம்பிச்சதும் என்னை பிடிச்சி தள்ளிடுறான். தள்ளினதும் எனக்கு இந்த இடத்துல 5 தையல் போடுற மாதிரி எனக்கு இப்போவும் தையல் இருக்குது. 5 தையல் போடுற மாதிரி எனக்கு ஸ்டிச்சஸ் அங்கேருந்து அப்படியே நான் ரெக்கவர் ஆகி அப்படியே மெதுவாக முன்னாடி போகிறேன். முன்னாடி போய் வெளிச்சமாக இருக்கிற இடத்துல போய் நிற்கிறேன். அங்கே ரவுண்ட்ஸ்க்கு இருந்த C3 ஸ்டேஷன்லேருந்து ரவுண்ட்ஸ்க்கு இந்த போலீஸ் வராங்க. வந்ததும் என்னை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. தலை ஃபுல்லாக ரத்தம். பப்ளிக்லாம் வந்துட்டாங்க. வந்ததும் எப்படிமா என்னமாச்சு சார், எனக்கு ஒன்றுமே புரியல சார், நான் அப்படியே அமைதியாக இருக்கேன். நான் சென்ட்ரலுக்கு என்னை வர சொன்ன பிரபாகரன் ஏன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நின்னான்னு எனக்கு தெரியல. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பிரபாகரன் மேல காவல்துறையில புகார் அளிச்சிருக்காங்க. ஆனா டிபார்ட்மெண்ட்ல இருந்த பிரபாகரனை சஸ்பெண்ட் செஞ்சிருக்கிறதா சொன்னாலும் கூட அவர் தினமும் யூனிஃபார்ம்ல தான் தன்னை சுத்தி ரவுண்ட்ஸ்ல வர்றதா பகீர் கிளப்புறாங்க அந்த பெண். எல்லா சம்பந்தப்பட்ட எவிடன்ஸும் இருந்து கடந்த 6ஆம் தேதி அவன் மேலே எஃப்ஐஆரும் போட்டாங்க. இதுக்காக சம்மன் டெஸ்ட்லேருந்து எல்லாத்துக்குமே நான் உடம்பு ரீதியாக என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எல்லா டெஸ்ட்டுக்குமே நான் அலோவ் பண்ணேன். எல்லாமே எடுத்தாங்க. அவன் மேலே எஃப்ஐஆரும் போட்டாங்க. 6ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டு இப்போ வரையும் அவனை ரிமாண்ட் பண்ணலை. நேற்று வரைக்கும் அவன் யூனிஃபார்மில் தான் இருக்கான். கேட்டால் ஆப்சென்ட்டில் இருக்கான்னு சொல்கிறாங்க. எல்லா அதிகாரிகளும் ட்ரிபிள் கேணியில் ACCRல இருந்து D2ல இருக்க உமன்ஸ்ல இருக்க எல்லாருமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நான் எப்போ இந்த விசாரணையை பத்தி கேட்க போனாலும் ஏதாவது சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கேஸை வாபஸ் வாங்க சொல்லி பல லட்சம் ரூபாய்க்கு தன்னிடம் பிரபாகரன் டீல் பேசுறதாவும் நடந்ததை ஓப்பனா போட்டு உடைச்சிருக்காங்க. நான் எந்த ஒரு டிமாண்டுமே வைக்கல. நேற்று வரையும் என்கிட்ட பேசிட்டு இருக்கான். 3 லட்ச ரூபாய் ஓகேவா, 4 லட்ச ரூபாய் தரட்டுமா, 5 லட்ச ரூபாய் தரட்டுமா. நானுமே அவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நானும் ஓகே சொல்ற மாதிரி அவன்கிட்ட பேசிட்டே இருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கேன் அவன் பேசுறத. கடைசியா நான் நேற்று நைட்டு 10 மணிக்கு பேசினவன் இன்னைக்கு அப்ஸ்கான் சொல்றாங்க சார். இத்தனை நடந்த பிறகும் காவல்துறையினர் பிரபாகரனை கைது செய்யாதது அந்த பெண்ணுக்குள்ள இருந்த பயத்தை மேலும் அதிகரிச்சிருக்கு. அதன் காரணமா காவல்துறை உயர் அதிகாரிய நேர்ல சந்திச்சு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு கதறி இருக்காங்க. சார் எனக்கு நீங்க இந்த கேஸே வேணாம் சார், நான் வாபஸே வாங்கிறேன் சார். அவன் அந்த செக்ஸ் வீடியோ வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்றான் சார் சொல்லிட்டு நானே 2 தடவை அவருக்கு நேரடியாக போயிட்டு கேஸே வேணாம் சார் சொல்லி கூட சொன்னேன். ஆனா அப்ப கூட ஏசி சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். இல்லம்மா அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்கான தண்டனை கண்டிப்பா இருக்கு, நீ சொன்னன்றதுக்காக நான் வாபஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த சூழல்ல தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பெண்ணோட நிர்வாண வீடியோக்கள் அத்தனையையும் இமெயில் மூலமா அவரோட நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பிரபாகரன் அனுப்பி வச்சிட்டதா பகீர் கிளப்புறாங்க. இன்னைக்கு காலையில வந்து அவனுக்கு நான் அந்த வீடியோலாம் நான் நிறைய சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை அவனோட மெயில் ஐடியில இருந்து என்னோட ரிலேஷன்ல இருக்க எல்லாருக்கும் அனுப்பிட்டான். பப்ளிக்கா பாக்குற மாதிரி ஒரு சைட்லயும் போட்டிருக்கான். அதுக்கான எல்லா எவிடன்ஸும் கொண்டு வந்து இங்க காமிச்சிருக்கேன். அதை பார்த்து அவங்க எவிடன்ஸை பார்த்து எனக்கு அக்னாலஜ்மெண்ட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறையோட உயர் அதிகாரிகளே பிரபாகரனுக்கு ஆதரவா செயல்படுறதாவும் அதுக்கு பிரபாகரன் அளிச்ச வாக்குமூலம் ஆடியோவையும் அந்த பெண் ஆதாரமா வெளியிட்டு இருக்காங்க. காவல்துறையினர் பிரபாகரன் மேல நடவடிக்கை எடுக்காம தாமதிக்கிறதால இதுக்கு பின்னணியில தன்னை போல பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதை மறைக்கவே போலீஸ் பிரபாகரனை காப்பாற்ற முயற்சிக்கிறாங்களோன்ற சந்தேகத்தையும் எழுப்பியிருக்காங்க. என்ன மாதிரி எந்த பொண்ணுமே பயந்து, இதுவே ஒரு பொண்ணு இல்லீகல் கான்டாக்ட்ல போய் தான் குழந்தைய கொன்னுட்டு இந்த அபிராமி மாதிரி 2 குழந்தைங்களை கொன்னுட்டு அதுக்கப்புறமா அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுவாங்க சார். நான் அதுக்கு முன்னாடியே இவன் கெட்டவன், இவனை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சவன் சார். இதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணல சார். அதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருந்து ஏன் அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். அவன் வெறும் சாதா போலீஸ் சார், ஒரு கிரேட் கூட கிடையாது. வெறும் சிம்பிளா ஒரு பிசி, ஒரு ஏசியோ ஒரு இன்ஸ்பெக்டரோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தா அவனுக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட்? ஏசி சாருக்கு காசு கொடுத்தேன்னு சொல்றான், இன்ஸ்பெக்டருக்கு காசு கொடுத்தேன்னு சொல்றான். அந்த ஆடியோல அவன் வாயால் அவனே சொல்றான். சிவிலியன்ஸ் கிட்ட சொல்லல, டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க கிட்டே சொல்றான். எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. எங்க கொண்டு வந்து காட்டணும் சொன்னாலும் இந்த பிரஸுக்கும் காட்டுவேன், நீங்க எங்க சொன்னாலும் நான் கொண்டு வந்து காட்டுறேன் சார். இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சிருக்கிற போலீஸ் சஸ்பெண்ட் ஆன பிரபாகரனை கைது பண்ணுவாங்களா, இதுக்கு பின்னணியில வேற யாராச்சும் இருக்காங்களா போன்ற எல்லா கேள்விகளுக்குமான விடை கூடிய விரைவில் கிடைத்துவிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.